சாத்தானின் வஞ்சகத்தை நம்பி யூதர்களை அழிப்பதன் மூலமாகத்தான் உலகம் அமைதி பெறும் என்று சிலர் நினைக்கிறார்கள். பச்சிலம் குழந்தைகளை எரிக்கிறார்கள். பரிசுத்த வேதாகமத்தில் மிக தெளிவாக கடைசி நாட்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டின் புத்தகத்தில் இரண்டாவது யாவே என்ற பெயரில் இருக்கும் இயேசுவை முதலில் 1,44,000 யூதர்களுக்கு அந்தி கிறிஸ்துவின் நாட்களுக்கு முன் வெளிப்படுத்தப்படும். பின்பு அவர்கள் முழு உலகத்திற்கும் நற்செய்தியை கொண்டு செல்வார்கள். இயேசுவையும் யூதர்களையும் வெறுக்கும் பலர் அன்று உணர்வார்கள். சிலர் மெய்யான நற்செய்தியை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்புவார்கள். கடந்த 20 நூற்றாண்டுகளில் யாரும் கண்டிராத தீர்க்க தரிசன நாட்களில் நாம் வாழ்கிறோம். இனி காலம் செல்லாது. இன்றைய பதிவு அதை உறுதிப்படுத்தும். அறிந்து கொண்டு பகிர்ந்து கொண்டு உங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். Welcome back to episode 43, the book of Revelation. 14ஆம் அதிகாரத்தை முழுமையாக நாம் இன்று தியானிக்கப் போகிறோம். இன்றைய தீர்க்க தரிசன வார்த்தையை ஆராய்வதற்கு முன் நாம் கடந்து வந்த சில அதிகாரங்களை நினைவுபடுத்திக் கொள்ளலாம். 11ஆம் அதிகாரத்தில் 7வது எக்கால சத்த தீர்ப்பில் உலகத்தின் ராஜ்யம் கர்த்தருடைய ராஜ்யமாக மாறியது என்பதை பார்த்தோம். இதனுடைய தொடர்ச்சியை பார்ப்பதற்கு முன்பாக யோவான் உபத்திரவ காலத்தில் இஸ்ரவேல் ஜனத்தினுடைய நிலைமை என்ன என்பதை 12ஆம் அதிகாரத்தில் ஞானத்தோடு துவங்குகிறார். உபத்திரவ காலத்தின் ஆரம்பத்தில், அதாவது முதல் 3½ வருடத்தில், சாத்தானுடைய கூட்டாளிகளும் மிகாவேலுடைய கூட்டாளிகளும் விண்ணில் போரிடுகிறது. அதில் சாத்தானின் அணி தோல்வியை தழுவி பூமிக்கு தூக்கி எறியப்படுகிறார்கள். பூமியில் விழுந்த சாத்தான் பாதுகாக்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனத்தை அழிக்க முயல்கிறான். அதிலும் தோல்வியடைகிறான். பின்பு மீதமுள்ள இஸ்ரவேல் மக்களின் மீது தன் பார்வையை திருப்புகிறான். 13ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் நியமித்தபடி அந்தி கிறிஸ்து 2.0 என்பவனுக்கு தன்னுடைய வல்லமையையும் சிங்காசனத்தையும் கொடுத்து விடுகிறான் சாத்தான். அந்தி கிறிஸ்துவிற்கு வலதுகரமாக ஒரு கள்ள தீர்க்கதரிசி எழும்புகிறான். இது சாத்தானின் போலி திருத்துவ நாடகம். நாம் இன்று பார்க்க போவது இந்த போலி திருத்துவ அசுத்த ஆவிகளும் அதன் கூட்டணிகளும் என்ன செய்தது, அதற்கு எதிராக பரிசுத்த தூதர்களின் கூட்டம் என்ன செய்தது. இந்த பாடங்களில் ஆர்வமுள்ளவர்களும் இவைகளை பிறருக்கு கொண்டு செல்லும் பணியிற்கு அழைக்கப்பட்டவர்களும் ஒரு முறையிற்கு மேல் பார்க்க நான் தாழ்மையோடு பரிந்துரைக்கிறேன். இன்று நாம் பார்க்க போகும் 14ஆம் அதிகாரத்தை 4 பிரிவுகளாக பிரித்து கொள்ளலாம். முதல் 5 வசனங்கள் ஆட்டுக்குட்டியானவரும் 1,44,000 யூதர்களும் சீயோன் மலையிலே நின்று கொண்டிருக்கிறார்கள். 6 முதல் 13 வசனங்கள் 3 தூதர்களின் சில முக்கிய அறிவிப்புகள். 14 முதல் 16 வசனங்கள் வரை ஆத்துமாக்களின் அறுவடை. அதுவே 17 முதல் 20 வசனங்கள் வரை அநியாயக்காரர்களின் அறுவடை. 14ஆம் அதிகாரத்தின் முதல் பிரிவில் இருக்கக்கூடிய ஆட்டுக்குட்டியானவரும் 1,44,000 நபர்களும். 14ஆம் அதிகாரம் முதல் வசனம். பின்பு நான் பார்த்தபோது இதோ சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோடு அவருடைய பிதாவின் பெயர் தங்களுடைய நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 1,44,000 பேரும் நிற்பதை பார்த்தேன். ஆட்டுக்குட்டியானவரும் 1,44,000 யூதர்களும் சேனைகளின் கர்த்தரோடு நின்று கொண்டிருக்கிறார்கள் என்று யோவான் எழுதவில்லை. ஏங்க, எதனால் அப்போ இப்படி எழுதியிருக்கிறார்? மனிதனின் அழிவில்லா ஆத்துமா பரலோக ராஜ்யத்தில் அங்கமாக இருக்க வேண்டுமென்றால் பாவமில்லாதவர் நமக்காய் பாவமாக்கப்பட வேண்டும் என்பதை நினைவுபடுத்துகிறது. 2வது, பிதாவின் பெயரும் அவருடைய குமாரனான ஆட்டுக்குட்டியானவரின் பெயரும் நெற்றியில் ஜொலிக்க 1,44,000 யூதர்கள் சுவிசேஷ பணியை முடித்து மேசியாவோடு சீயோனிலே வெற்றி பவனி வருகிறார்கள்.
நெடுநேர யோவானின் சோர்வு இந்த தரிசனம் கொடுத்தது தற்காலிக ஓய்வு. 2ஆம் வசனம். அல்லாமலும் பெருவெள்ளத்தின் இரைச்சல் போலவும் பலத்த இடிமுழக்கம் போலவும் ஒரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். நான் கேட்ட சத்தம் அல்லது குரல் சுரமண்டலக்காரர்கள் தங்களுடைய சுரமண்டலங்களை வாசிக்கிற ஓசையைப் போல இருந்தது. 2 முக்கியமான காரியங்கள். 1, பரலோகத்தில் இருந்து ஒரு குரல் வந்தது என்பது முந்தைய வசனத்தில் அவர் கண்ட தரிசனம் பூலோகத்தில் தான் என்பது உறுதியாகிறது. ஏன்னா சிலருக்கு கன்ஃபியூஷன் இருக்குங்க. 2வது, பெரும் தண்ணீரின் இரைச்சலும் இடிமுழக்கங்களும் என்று துவங்கி பின்னர் சுரமண்டலங்களைப் போல ஒரு மெல்லிய இசை என்று யோவான் கூறுவது அவர் அந்த குரலை வர்ணிக்க வார்த்தையின்றி தவிப்பது நன்றாக தெரிகிறது. 3வது வசனம். அவர்கள் சிங்காசனத்திற்கு முன்பாகவும் 4 ஜீவன்கள் மற்றும் மூப்பர்களுக்கு முன்பாகவும் புதுப்பாடலை பாடினார்கள். அந்த பாட்டு பூமியிலிருந்து மீட்டு கொள்ளப்பட்ட 1,44,000 நபர்களைத் தவிர வேறு ஒருவருக்கும் கற்றுக்கொள்ள முடியாமல் இருந்தது. புதுப்பாடலை பாடுபவர்கள் யார் என்பதை சூசகமாக யோவானே எழுதிவிட்டார். பூமியிலிருந்து மீட்கப்பட்ட 1,44,000 யூதர்களைத் தவிர வேறு யாருக்கும் அந்த பாடல் என்பது தெரியவில்லை. இவைகள் சுவிசேஷம் என்னும் விதையை விதைத்தவர்களுக்கும் அதன் பலனை ருசித்தவர்களுக்கும் சர்வவல்ல திருத்துவத்திற்கு ஆனந்த களிப்போடு செய்யும் ஆராதனை என்று எடுத்துக்கொள்ளலாம். அவர்களின் களிப்பை 15ஆம் அதிகாரத்தில் இன்னமும் தெளிவாக பார்க்கலாம். அந்தி கிறிஸ்துவை வென்று வந்த ஆத்துமாக்கள் பளிங்கு கண்ணாடியிற்கு மேல் நிற்கிறார்கள் என்று யோவான் எழுதியிருப்பார். இப்பொழுது புரிந்து கொள்ளலாம். கொல்லப்பட்டவர்கள் பரலோகத்தில் கொண்டாட்டம், கொல்லப்படாதவர்கள் சீயோனிலே நம் மேசியாவோடு கொண்டாட்டம். 4ஆம் வசனம். இவர்கள் பெண்களால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள், இவர்கள் கற்புள்ளவர்கள், ஆட்டுக்குட்டியானவர் எங்கே சென்றாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள். இவர்கள் மனிதர்களில் இருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற்பலனாக மீட்டு கொள்ளப்பட்டவர்கள். இந்த வசனம் கொஞ்சம் கான்ட்ரடிக்ஷன், முரண்பாடு போல தோன்றும். ஒவ்வொரு போதகரும் ஒவ்வொரு விதமாக கருத்துக்களை வைத்திருக்கிறார்கள். இந்த இடத்தில் கருத்து வேறுபாடு இருப்பதனால் நாம் ரட்சிப்பை இழக்கப் போவதில்லை. அதனால் மரியாதையோடு இவைகளை அணுக நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். கற்புள்ளவர்கள் என்று சொல்லும் பொழுது விக்கிரகத்தை வழிபடாதவர்கள் என்று கூறுகிறார்கள். இதுவும் ஒரு விதத்தில் சரிதான். 2வது விதமான கருத்து, இவர்கள் திருமணமானவர்கள்தான், ஆனால் எந்த விதமான வேசித்தனமும் செய்யாதவர்கள். 3வது, திருமணம் ஆகாத கற்புள்ளவர்கள். இதோடு கூட சேர்த்து யோவான் இன்னொரு வார்த்தையும் எழுதியிருக்கிறார். பெண்களால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள், விக்கிரகத்தை வழிபடாதவர்கள் என்று கூறினால் கற்புள்ளவர்கள் என்ற வார்த்தையோடு நிறுத்தி இருக்கலாமே. ஆனா இந்த வார்த்தையை ஏன் யூஸ் பண்றாரு? இந்த டாபிக்கை சபைகளில் பேசாததினால் கவுன்சிலிங்கில் பேச வேண்டிய கட்டாயம் வருகிறது. அப்போஸ்தலன் பவுல் ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு, டீச் தி ஹோல் கவுன்சில் ஆஃப் காட். எல்லா விதமான அறிவுரைகளையும் சபையிலே போதிக்க வேண்டும். இந்த கற்புள்ளவர்கள் என்ற டாபிக் வரும்போது ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்றேன். இஸ்ரேல்ல சிவப்பு இளங்கன்றுகள் வந்து சேர்ந்ததுமே பிரச்சனை ஆரம்பித்தது என்று அநேகர் கூறுகின்றனர். தீவிரவாத இயக்கத்தில் இருந்தும் ஒருவன் வந்து சொல்லிவிட்டான், இந்த யூதர்கள் ஒரு சடங்கு செய்ய போறாங்க, அதனால இந்த இடத்தில் பாதிப்பு வரும். அந்த மாடு வந்து கிட்டத்தட்ட 1-2 வருஷம் ஆக போகுது. இன்னொன்று வேற சொன்னாங்க, இந்த பஸ்கா பண்டிகை அப்போதான் இதை செய்ய போறாங்க. பஸ்கா பண்டிகையும் தாண்டிருச்சு. போ இந்த சடங்கை குறித்து ஒரு சில தகவல்கள் உங்களுடைய கவனத்திற்கு. ஒருவேளை உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கலாம், பட் தெரியாதவர்களுக்கு இருக்கட்டுமே. லேவியர் கோத்திரத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் மட்டும்தான் இந்த சடங்கில் கலந்து கொள்ள முடியும். 2வது, அந்த சடங்கில் கலந்து கொள்கிறவர்கள் மருத்துவமனையில் பிறந்திருக்க கூடாது, வீட்டில் தான் அந்த குழந்தை பிறந்திருக்கணும். 3வது, அப்படி அந்த வீட்டில் பிறந்தவர்கள் எந்த விதமான உறவும் பெண்களோடு வைத்திருக்க கூடாது. அடுத்து, அவர்கள் இதுவரைக்கும் கல்லறைக்கு செல்லாதவர்களாகத்தான் இருக்க வேண்டும். ஸோ இந்த கற்புள்ளவர்கள் என்று சொல்வதெல்லாம் நம்ம சபையில் வேணா கேட்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் யூதர்களில், எஸ்பெஷலி அல்ட்ரா ஆர்த்தடாக்ஸ் யூதர்களில் இது ஒரு மிக 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 முக்கியமான ஒரு சடங்கு. இவன் ஏற்கனவே லேவி கோத்திரம் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டான். கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட நபர்கள் இந்த சடங்கிற்காக
காத்து கொண்டிருக்கிறார்கள். அஃபீஷியல் இன்ஃபர்மேஷனே இருக்கே. அதனால கற்புள்ளவர்கள் என்று சொல்லும் பொழுது இது லிட்ரலாக இருக்கவும் அதிக வாய்ப்பு இருக்கிறது என்றுதான் நான் கருதுகிறேன். உங்களுக்கு இன்னொரு இன்ஃபர்மேஷன். ஒபடையா 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். பென்யாமின் கோத்திரத்தார் கிலியோத் என்னும் இடத்தை சொந்தமாக்கி கொள்வார்கள். இந்த கிலியோத் எங்க இருக்கு தெரியுமா? வடமேற்கு யோர்தான். பெஞ்சமின் கோத்திரத்தார் தான்றது எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, க்ளூ ஏற்கனவே கொடுக்கப்பட்டு இருக்கிறது. கடைசி நாட்களில் ஒவ்வொரு கோத்திரமும் ஐடென்டிஃபை பண்ணப்படும். பொறுத்திருந்து பார்ப்போம். சபை இருக்கும் நாட்களிலேயும் இது நடக்கலாம், இல்லனா அதற்கு பின்பும் நடக்கலாம். we don't know. கடைசியாக இவர்கள் மனிதர்களில் இருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற்பலனாக மீட்டு கொள்ளப்பட்டவர்கள் என்று யோவான் எழுதியிருக்கிறார். இதை படிக்கும் போதே வேறொரு காரியம் நினைவுக்கு வந்தது. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அவனவன் தன் தன் ஒழுங்கின்படியே உயிர்ப்பிக்கப்படுவான், முதற்பலனானவர் கிறிஸ்து. பின்பு அவர் வரும்போது அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். உயிர்த்தெழுதலினுடைய வரிசையை பார்த்தீங்கன்னா, 1வது கிறிஸ்து, 2வது சபை, 3வது யூதர்கள். தானியேல் 12ஆம் அதிகாரம் படிச்சு பாருங்க. 4வது எல்லா மனிதர்களுமே. அது கடைசியில் நம்ம படிக்க போறோம். ஒயிட் த்ரோன் ஜட்ஜ்மெண்ட். அதுவே தேசமாக கருதும் பொழுது முதலில் தேர்ந்தெடுக்கப்பட்டது இஸ்ரவேல் மக்களே என்பதையும் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். இங்க ஒரு சில வசனம் கொடுத்திருக்கிறேன். டைம் கிடைக்கும் பொழுது படித்து பாருங்கள். 5ஆம் வசனம். இவர்களுடைய வாயிலே கபடம் காணப்படவில்லை, இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக குற்றமில்லாதவர்களாக இருக்கிறார்கள். இது படித்ததுமே ஒரு சில வசனங்கள் என்னுடைய நினைவுக்கு வந்தது. ஏசாயா 53:9. அவர் கொடுமை செய்யவில்லை, அவர் வாயில் வஞ்சனை இருந்ததும் இல்லை. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனையும் காணப்படவில்லை. ஜெஃபனியா 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். வஞ்சக நாவு அவர்கள் வாயில் கண்டுபிடிக்கப்படுவதும் இல்லை. இந்த இடத்துல ஒன்று நோட் பண்ணணும். அவர்கள் பாவம் செய்யவில்லைன்னு யோவான் எழுதல, அவர்கள் வாயில் வஞ்சனை இல்லை என்று தான் எழுதியிருக்கிறார். இன்ஃபேக்ட் இதுவே ரொம்ப பெரிய விஷயங்க. ஏன்னா முற்பிதாக்கள் என்று சொல்லக்கூடிய ஏப்ரகாம், ஐசக், ஜேக்கப், டேவிட் எல்லாருமே மாட்டிக்குவாங்க இந்த லிஸ்ட்டில். ஏதாவது ஒரு காலகட்டத்தில் ஏதாவது ஒரு தவறு செய்திருப்பார்கள். இவர்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த சர்டிஃபிகேட்டு சான்ஸே கிடையாது. இப்பொழுது அடுத்த பிரிவிற்குள் நாம் கடந்து செல்லலாம். 3 தூதர்களின் மிக 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 முக்கிய அறிவிப்பு. 6ஆம் வசனம். பின்பு வேறொரு தூதன் வானத்தின் நடுவிலே பறப்பதை பார்த்தேன். அவன் நித்திய நற்செய்தியை பூமியில் வசிக்கின்ற எல்லா தேசத்தார்களுக்கும், கோத்திரக்காரர்களுக்கும், மொழிக்காரர்களுக்கும், மக்கள் கூட்டத்தினருக்கும் அறிவித்தான். யாரு? ஏஞ்சல். முதல் முறையாக தூதன் சுவிசேஷம் அறிவிக்கிறான். 2வது, ஒரே தூதன் இந்த வேலையை செய்கிறான் என்றுதான் யோவான் எழுதியிருக்கிறார். ஒரு குரல் பல மொழி. இது சொன்னதுமே எனக்கு ஒன்று நினைவுக்கு வருகிறது. பரிசுத்த ஆவியானவர் பெந்தகோஸ்தே நாளன்று பேசியது எல்லார் காதுகளிலும் அவர்கள் மொழியில் பேசுவது போலத்தான் கேட்டது. இந்த ஸ்பிரிட் பீயிங்ஸ் வேலை செய்யறதே வேற லெவலுங்க. நற்செய்தி எனக்கு தெரியாது என்று இனி ஒருவனும் சொல்ல முடியாது. இது இயற்கைக்கு, இயற்பியலுக்கு அப்பாற்பட்டது. எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு காரியம் இது. 2 நபர்கள் கர்த்தரை குறித்து பேசும்போது அது ஒரு ஞாபக புத்தகத்திலே எழுதப்படுகிறது. சிம்பிள் கேள்வி, இங்க பேசுறது 3வது வானத்தில் இருக்கக்கூடிய அவர்களுக்கு எப்படி கேட்கிறது? என்ன ஃப்ரீக்வன்சிலங்க அவங்க வேலை செய்கிறாங்க ஸ்பிரிட் பீயிங்ஸ்? அதனுடைய புரிதல் நமக்கு சுத்தமா இல்லை. இது ஜெனசிஸ் சப்ஜெக்ட். பூமியை குறித்து 5% கம்மியாகத்தான் விஞ்ஞானிகள் இதுவரைக்கும் கண்டுபிடித்திருக்கிறார்கள். பிரபஞ்சத்தை குறித்து 5% குறைவு. கடலை குறித்து 5% குறைவு. இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு? பூமிக்குரிய காரியங்களே உங்களுக்கு புரியல, பரலோகத்திற்குரிய காரியங்கள் உங்களுக்கு எப்படி புரிய போகிறது? ஸோ இந்த ஒரு தூதன் எப்படி சுவிசேஷத்தை அறிவிக்க போகிறான்? ஐ டோன்ட் நோ. 7வது வசனம். அந்த தூதன் உரத்த குரலில், தேவனுக்கு பயப்படுங்கள், அவருக்கு மகிமை செலுத்துங்கள், ஏனென்றால் அவருடைய நியாய தீர்ப்பு கொடுக்கும் நேரம் வந்துவிட்டது. வானத்தையும் பூமியையும் கடலையும் நீருற்றுகளையும் உண்டாக்கினவரை தொழுது கொள்ளுங்கள் என்று சொன்னான்.
படைப்புகளுக்கு அல்ல, மாறாக படைத்தவருக்கு மகிமையை செலுத்துங்கள் என்று தூதன் கூறுகிறான். இவையெல்லாம் நித்திய வாழ்விற்கான கடைசி வாய்ப்பும் எச்சரிக்கையும். 8ஆம் வசனம். வேறொரு தூதன் பின்னே சென்று, பாபிலோன் மகாநகரம் விழுந்தது விழுந்தது, தன் வேசித்தனமாகிய கோபமான மதுவை எல்லா தேசத்து மக்களும் குடிக்க கொடுத்தாளே என்றான். இங்க விழுந்தது விழுந்தது மண்ணிற்கேற்ப மதங்களை உருவாக்கி வேசித்தனமாக நம்ப வைத்தாலே அந்த அமைப்பு விழுந்தது என்று தூதன் கூறுகிறான். இனி உலகெங்கும் உள்ள எல்லா மதங்களையும் சாத்தானின் போலி திருத்துவம் அழித்துவிடும். 9ஆம் வசனம். அவர்களுக்கு பின்னால் 3ஆம் தூதன் வந்து உரத்த குரலில் மிருகத்தையும் அதன் உருவத்தையும் வணங்கி தன் நெற்றியிலோ தன் கையிலோ அதன் முத்திரையை அணிந்து கொள்கிறவன் எவனோ. ஒல்டான். 3வது தூதன் 2வது தூதனை பின்தொடர்ந்து செல்கிறான். ஏற்காதே ஏற்காதே, அந்தி கிறிஸ்துவின் முத்திரையை ஏற்காதே என்று கூச்சலிடுகிறான். எவனுமே அறியாமல் இந்த முத்திரையை ஏற்கப் போவதில்லை. முத்திரையை குறித்து பலர் பலவிதமாக கூறிவிட்டார்கள். அவைகளில் முக்கியமான 2 கோணங்கள். வெளிப்படையாக மட்டும் தெரிகிற முத்திரை. 2வது, வெளிப்படையாகவும் அதற்கு கூடுதலாக மரபணு மாற்றம் செய்யக்கூடிய காரியங்கள். அப்படின்னா என்னங்க? அதை 2 வகையாக பிரித்து கொள்ளலாம். ஒன்று, ஆவிகளோடு இசைந்து சில காரியங்களை செய்யலாம். நடந்திருக்கே சோதோம் கொமோரால. 2வது, சமீப காலமாக பெரிதும் பேசப்படுவது மரணத்தை வெல்லும் தொழில்நுட்பம். உங்களுக்கு நினைவிருக்கலாம், அந்தி கிறிஸ்து இறந்து உயிர்த்தெழுவது போல ஒரு நாடகம். அப்படின்னா இவனால மரணத்தை வெல்ல முடியும் என்று பலரும் அந்நாட்களில் நம்புவார்கள். இதை குறித்து நிறைய உதாரணம் சொல்லலாங்க. இந்த வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம் ஃபவுண்டர் இருக்கிறார்ல, கிளாஸ் ஷ்வாப், அவர் பகிரங்கமாகவே சொன்ன வீடியோவே என்கிட்ட இருக்கு. அவர் என்ன சொல்றாரு? இட் வில் நாட் சேஞ்ச் திங்ஸ், இட் வில் சேஞ்ச் யூ. அது உன்னை மாற்றும், மரபணுவை மாற்றிவிடும். அந்த ஆளுக்கு வக்காலத்து வாங்கறதுக்கு ஒரு யூதன் இருக்கிறான். அவன் பேரு யுவால் ஹராரி. சேர்க்கையில் ஈடுபட்ட தெய்வ நம்பிக்கை இல்லாத ஒரு மனிதன். ஒரு பியூட்டிஃபுல் கேண்டிடேட்டுங்க இவனை மாதிரி ஒரு ஆள். எதுக்கு? கள்ள தீர்க்கதரிசி வேலைக்கு. அவன் சொன்ன ஒரு ஃப்ரேஸை சொல்கிறான் பாருங்க. We don't need Jesus for immortal life. அழியாத வாழ்விற்கு எங்களுக்கு இயேசு கிறிஸ்து ஒன்றும் தேவையில்லை, நாங்கள் கண்டுபிடிச்சிரும் கொஞ்ச நாளில். ஓ, கண்டுபிடிங்க சார் முடிஞ்சா. 10ஆம் வசனம். அவன் முத்திரையை வாங்கினவர்கள் தேவனுடைய கோபத்தின் தண்டனையாகிய பாத்திரத்திலே கலப்பில்லாமல் ஊற்றப்பட்ட அவருடைய கோபமாகிய மதுவை குடித்து பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் அக்கினியினாலும் கந்தகத்தினாலும் வாதிக்கப்படுவான். இங்கு முத்திரையை ஏற்றுக்கொண்டவர்கள் தேவனுடைய கடும் கோபத்திற்கு ஆளாவார்கள் என்பதை யோவான் மிக தெளிவாக எழுதியிருக்கிறார். என்னவாகுமா? அக்கினியினாலும் கந்தகத்தினாலும் மிக கொடிய தண்டனை கொடுக்கப்படும் இவர்களுக்கு. இந்த தண்டனை தூதர்களுக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிறைவேற்றப்படும். நாம் இதை பார்ப்போம் என்று யோவான் கூறவில்லை. ஏன்னா நிறைய பேர் வி ஆர் லிட்டில் காட்ஸ் அப்படின்னு சொல்லி பிரசங்கம் பண்ணின்னு இருக்கிறாங்க. அப்படின்னா தேவனுடைய பிள்ளைகள், சன்ஸ் ஆஃப் காட் இல்லையா? அதனால நாமளும் லிட்டில் காட்ஸ் அப்படின்ற போதகம் நிறைய இடங்களில் ஃபர்ஸ்ட் அமெரிக்காவில் ஆரம்பிச்சது, இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளேயும் வந்துருச்சு. நரகத்திற்கு போகிறவர்கள் அவர்கள் விருப்பப்படியெல்லாம் பேசிக்கிட்டோமே. மகிமையின் சரீரம் பெற்ற பின்பு கூட கிறிஸ்துவ போல மாறுகிறோம் என்று சொல்வது அவருடைய ரிசரெக்டட் பாடி, உயிர்த்தெழுந்த சரீரத்தை போலத்தானே தவிர அவர் சகலத்தையும் படைத்தவர் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். சகலத்தையும் படைத்தவர் போல நாமும் படைக்க முடியும் என்று நினைத்தால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்களா முதலில் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். நிறைய பேருக்கு ஒரு கஷ்டமான சோகமான ஒரு காரியம் என்னன்னா, ஐயோ நம்மளுடைய உறவுகள் எல்லாம் நரகத்துக்கு போயிட்டாங்களே, இதையே நினைத்து கொண்டு புரலோகத்தில் எப்படி நிம்மதியாக இருக்கலாம்? ஏசாயா 65ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் படைக்கிறேன், முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதும் இல்லை, மனதிலே தோன்றுவதும் இல்லை. இப்ப தெரியுதா? எரிஞ்சிட்டு இருக்கிறவங்க தூதர்களுக்கு முன்பாகவும் இயேசுவிற்கு முன்பாகவும் தான் இருப்பாங்களே தவிர
நம்ம நினைவுக்கு கிடையாது. அதனால தான் இருக்கும் பொழுதே நமக்கு தெரிந்த எல்லா நண்பர்கள், உறவுகள் ஒருவரையும் கூட விடாமல் சுவிசேஷத்தை அறிவித்து விடுங்கள். இன்னொரு வாய்ப்பு நமக்கு கிடைக்காது. 11ஆம் வசனம், அவர்களுடைய சித்திரவதையின் புகை எல்லா காலங்களிலும் எழும்பும். மிருகத்தையும் அதன் உருவத்தையும் வணங்குகிறவர்களுக்கும் அதனுடைய பெயரின் முத்திரையை அணிந்து கொள்கிற அனைவருக்கும் இரவும் பகலும் ஓய்வு இருக்காது. ரொம்ப கிளியரா இருக்குங்க. அந்திக்கிறிஸ்துவையும் அவன் உருவத்தையும் வழிபடக்கூடாது, அவன் முத்திரையை கட்டாயம் பெறக்கூடாது, சதாகாலத்திற்கும் சித்திரவதை அனுபவிப்பார்கள். அப்படி ஏற்றுக்கொண்டால் இளைப்பாறுதல் என்பதே நித்தியத்திற்கும் கிடையாது. மெய்யான தெய்வம் யார் என்பதை தெளிவுபடுத்திய பின்பும் ஏற்றுக்கொள்ள மனமில்லை என்றால் ஒன்றும் செய்ய இயலாது. 12ஆம் வசனம், தேவனுடைய கட்டளைகளையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்து கொள்கிறவர்களாகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை இப்பொழுது வெளிப்படும். என்ன சொல்றார் ஜானிங்க? பரிசுத்தவான்களின் பொறுமையும் விடாமுயற்சியும் சோதிக்கப்படுகிறது. தேவனின் கட்டளைகள் பிளஸ் இயேசுவின் மீது விசுவாசம். பவுலின் வார்த்தைகளில், நாம் யூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளைகளுக்கு உட்பட்டவர்கள் அல்ல, ஆனால் கடைசி காலத்தில் தேவனுடைய கட்டளைகளையும் கீழ்ப்படிய வேண்டும், இயேசுவின் மீது விசுவாசமும் இருக்க வேண்டும். எப்போதும் நான் சொல்வேனே, ஃப்ரீயா போக வேண்டியது, அடம்பிடிச்சு இருந்து பார்த்துட்டு வரேன்னு சொல்லி பிரச்சனையை இன்னும் பெருசுப்படுத்திட்டாங்க. அட்லீஸ்ட் இப்பயாவது மனம் மாறணும்னு வேண்டிக்கணும். 13ஆம் வசனம், பின்பு பரலோகத்திலிருந்து ஒருவர் பேசுவதை கேட்டேன். அவர், இனி கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது. அவர்கள் தங்களுடைய வேலைகளில் இருந்து ஓய்வெடுப்பார்கள். அவர்களுடைய செய்கைகள் அவர்களோடு கூட போகும். ஆவியானவரும் ஆம் என்று சொல்கிறார். நல்லா நோட் பண்ணுங்க. பரலோகத்திலிருந்து ஒருத்தர் பேசுறாரு, கர்த்தருக்குள் இனி மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். சோ இந்த நபர் வேற, இவர் இல்லாமல் ஆவியானவர் ஆம் என்கிறார். பரிசுத்த ஆவியானவர் எங்க இருக்கிறாரு? பரலோகத்துல. அப்போ சபை எங்க இருக்கணும்? ஆப்வியஸ்லி பரலோகத்துல. அடுத்தது, இரத்த சாட்சிகளின் கிரியைகள் அவர்களை பின்தொடரும். அவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு நற்கிரியைகளுக்கும் பலனுண்டு, வெகுமதி உண்டு. அடுத்து நாம் பார்க்க போவது 14ஆம் அதிகாரத்தின் 3வது பிரிவு, ஆத்துமாக்களின் அறுவடை. 14ஆம் வசனம், பின்பு நான் பார்த்தபோது, இதோ ஒரு வெண்ணிற மேகம், அதன் மேல் மனுஷகுமாரனைப் போல ஒருவர் அமர்ந்திருக்கிறார். அவர் தலையின் மேல் பொற்கிரீடத்தையும் தமது கையிலே கூர்மையான அரிவாளையும் வைத்திருக்கிறார். மேகத்தின் மீது மனுஷகுமாரனைப் போல ஒருவர் அமர்ந்திருப்பது என்பது இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு ஒருவருக்கும் பொருந்தாது. தானியேலின் புத்தகம் 7ஆம் அதிகாரத்தை யோவான் நமக்கு நினைவுபடுத்துகிறார். அவர் தலையின் மீது இருக்கும் பொற்கிரீடம் வெற்றி பெற்று வருபவர்களுக்கு கிடைத்த கிரீடம், ஸ்டெஃபனாஸ். ராஜ்யத்திற்கு கொடுக்கப்பட்டது அல்ல, அது டயடம். அது 19ஆம் அதிகாரத்தில் வரும் இயேசு கிறிஸ்துவின் தலையில் இருக்கும். இயேசு கிறிஸ்துவின் கையில் இருக்கும் அரிவாள் ஆத்தும அறுவடையிற்கு பயன்படுத்தப்படுவது பார்க்க போகிறோம். 15ஆம் வசனம், அப்பொழுது வேறொரு தூதன் தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு மேகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறவரை பார்த்து, பூமியின் பயிர் முதிர்ந்தது, அறுக்கிறதற்கு காலம் வந்தது, எனவே உம்முடைய அரிவாளை நீட்டி அறுத்துவிடும் என்று அதிக சத்தமிட்டு சொன்னான். தேவாலயத்திலிருந்து தூதன் வருகிறான். மோசே கட்டியது ஒரு மாதிரிதான், பரலோகத்தில் இருப்பதுதான் ஒரிஜினல். இரண்டாவது, சில போதகர்கள் என்ன சொல்றாங்க, மேகத்தின் மீது உட்கார்ந்திருப்பவர் இயேசு கிறிஸ்து அல்ல, ஏன்னா உள்ளிருந்து வர்ற தூதன் கட்டளை இடுகிற மாதிரி பேசுறானே. ஐ டோன்ட் அக்ரி வித் தட். தூதன் இயேசுவிற்கு கட்டளை இடலாமா? இது கட்டளை அல்ல, ஆர்ப்பரிப்பு என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். பரலோக ராஜ்யத்திற்கு உண்டான ஆத்தும அறுவடை இது. யாவே நண்பனை போல பழகிய பல உதாரணங்கள் வேதாகமத்தில் உண்டு. அவரும் நகைச்சுவை உணர்வு உள்ளவர்தான். எனக்கு ரொம்ப பிடிச்ச டாபிக் இது. என்னைக்காவது ஒரு நாள் யாவே நகைச்சுவை உணர்வு உள்ளவரா அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். யோவான் இங்க ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார், ஸ்கரே ஈனோ.
இந்த வார்த்தை முதல் முறையாக புதிய ஏற்பாட்டில் பயன்படுத்தப்பட்டது மத்தேயு 13:6. வேறில்லாத காரணத்தினால் அது உதிர்ந்து போனது என்று மத்தேயு எழுதியிருக்கிறார். அதுவே இதே புத்தகம் 16:12 சேம் வேர்டுங்க. எப்படி எழுதியிருக்கிறார் பாருங்க. யுப்ரேட்டிஸ் நதி காய்ந்து போய்விட்டது என்ற மொழிபெயர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தைக்கு பல பொருள் உண்டு. சில ஸ்காலர் சொல்றது என்னன்னா, மிகவும் பழுத்து உதிர்ந்து விழும் நிலையில் இருக்கக்கூடியது. உங்களுக்கு இயேசு கிறிஸ்து சொன்னது ஒன்று ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வருவது மட்டும் தாமதமானால் மனுக்குலமே இருக்காதுன்ட்டு. இவர்களுடைய நிலைமை படும் மோசமாக இருக்கிறது. போதும் இவர்கள் பட்டப்பாடு, இவர்களை பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளுங்கள் என்பதுதான் இதனுடைய பொருள். 16 மேகத்தின் மேல் உட்கார்ந்திருந்தவர் தமது அரிவாளை பூமியின் மேல் வீசினார், பூமியின் விளைச்சல் அறுக்கப்பட்டது. இந்த வசனம் சில காரியங்களை நினைவுபடுத்துகிறது. யோவான் 6:38-40 அதனுடைய சுருக்கம். பிதாவின் சித்தத்தை செய்யவே வந்திருக்கிறேன், அவர் கொடுத்த ஒன்றையும் நான் இழக்கவில்லை. குமாரனை நம்புகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. சிலர் காதுக்கு இதெல்லாம் கேக்குதா கேட்கலையான்னு தெரியல. நானே அவர்களை கடைசி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். இந்த அதிகாரம் சர்வ வல்லவருக்கு இருக்கக்கூடியதாச்சே. ஏன் நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது? சரி, அது மட்டுமா? யோவான் 18:9 என்ன சூழ்நிலை? இயேசு கிறிஸ்து கைது செய்யப்படுகிறார். அப்பொழுது அவர் தன் வல்லமையை பயன்படுத்தி காப்பாற்றினார். வசனம் என்ன சொல்லுது பாருங்க. நீர் எனக்கு தந்தவர்களில் ஒருவனையும் நான் இழந்து போகவில்லை என்று அவர் சொல்லிய வார்த்தை நிறைவேறத்தக்கதாக இப்படி நடந்தது. இயேசு கிறிஸ்துவ அரெஸ்ட் பண்ண வராங்க. நீதான் கிரைஸ்டான்னு கேட்குறாங்க. இவர் ஆமான்றார். ஐ ஆம் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். உடனே காவலாளிகள் தூக்கி எறியப்பட்டார்கள்னு போட்டிருக்கு. லைட்டா அவருடைய பவரை காமிச்சிருப்பாருங்க. ஏன்னா கூட இருந்தவங்களுக்கு இன்னும் செய்யக்கூடிய பணிகள் அநேகம் உள்ளது என்பதனால் அவர் அந்நேரத்தில் காப்பாற்றினார். காலம் கனியும் வரை இயேசு தன் விழுதுகளை என்றென்றைக்கும் காப்பாற்றுவார். 14 கடைசி பிரிவு, அநியாயக்காரர்களின் அறுவடை. பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. 17 பின்பு வேறொரு தூதனும் கூர்மையான அரிவாளை பிடித்து கொண்டு பரலோகத்தில் உள்ள தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு வந்தான். 2வது தூதன் பரலோகத்தில் உள்ள பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து அருவாளோடு வருகிறான். ஒன்று நினைவில் கொள்ள வேண்டும், இது 5ஆம் அதிகாரத்தில் பார்த்த ராஜசபை அல்ல, இது பிதா தங்குமிடம். அங்கிருந்து தூதன் வெளியில வரான் கையில கத்தியோட. 18 மற்றும் 19 ரெண்டுத்தையும் சேர்த்து படிப்போம். அக்கினியின் மேல் அதிகாரம் உள்ள வேறொரு தூதனும் பலிபீடத்திலிருந்து புறப்பட்டு வந்து கூர்மையான அரிவாளை பிடித்திருக்கிறவனை பார்த்து, பூமியின் திராட்சை பழங்கள் பழுத்திருக்கிறது, கூர்மையான உமது அரிவாளை நீட்டி அதன் குலைகளை அறுத்துவிடும் என்று அதிக சத்தத்தோடு சொன்னான். 19 அப்பொழுது அந்த தூதன் தன் அரிவாளை பூமியின் மேலே வீசி பூமியின் திராட்சை பழங்களை அறுத்து தேவனுடைய கோபத்தின் தண்டனை எனும் பெரிய ஆலையிலே போட்டான். வேகமாக ஒரு சில குறிப்புகள். அக்கினியின் மேல் அதிகாரம் உள்ள தூதன் எங்கிருந்து வராரு? பலிபீடத்திலிருந்து வருகிறான், ஆல்டர்லேருந்து வராரு. இது அநியாயக்காரர்களின் உயிர் சேதத்திற்கு உண்டான ஒரு கட்டளை. பிதா சொல்ல இவன் போய் அதை 2வது தூதனிடத்தில் சொல்கிறான் என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். 3ஆவதாக வந்த தூதன் அரிவாளோடு இருக்கும் 2வது தூதரிடம், உன் கூர்மையான அரிவாளை நீட்டி அதன் குலைகளை, அதாவது கொத்து கொத்தாக அறுத்துவிடு என்று அதிக சத்தத்தோடு சொன்னான். 2வது தூதன் அப்படியே செய்து கொத்து கொத்தாக தேவனுடைய கோபத்தின் தண்டனை எனும் மிக பெரும் ஆலையிலே போட்டான். அது எங்கங்க? 20 நகரத்திற்கு வெளியே உள்ள அந்த ஆலையிலே அது மிதிக்கப்பட்டது. அந்த ஆலையிலிருந்து 300 கிலோமீட்டர் தூரத்திற்கு இரத்தம் புறப்பட்டு குதிரைகளின் கடிவாளங்களின் உயரம் வரைக்கும் பெருகி வந்தது. இதை படித்ததும் எனக்கு ஞாபகம் வந்தது யோவேல் 3ஆம் அதிகாரம் 13 பயிர் முற்றியது, அரிவாளை நீட்டி அருங்கள், வந்து இறங்குங்கள், ஆலை நிரம்பி இருக்கிறது, ஆலையின் தொட்டிகள் வழிந்தோடுகிறது, அவர்களுடைய ஒழுக்கக்கேடு பெரியது. ஸோ இதில் நல்லா தெரியுது,
இது பாசிட்டிவான மக்கள் இல்லை, நெகட்டிவ் தான். வெளிப்படுத்துதல் 16:16. அப்பொழுது எபிரேய மொழியிலே அர்மகதான் எண்ணப்பட்ட இடத்திலே அவர்களை கூட்டிச் சேர்த்தான். இது இந்த அர்மகடான் சப்ஜெக்ட் ரிலேட்டடுங்க. இப்போ நிறைய பேருக்கு பிரச்சனை என்னன்னா, இந்த குதிரையின் கடிவாளம் அளவிற்கு 300 கிலோமீட்டர் இது லிட்ரல் கிடையாது, இது ஒரு சிம்பாலிக் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மேப்பில் நீங்கள் பார்க்கலாம், மெகிடோவிலிருந்து பெட்ரா வரைக்கும் உள்ள தூரம் 350 கிலோமீட்டர். இது பை ரோடு வந்தா இது வளைஞ்சு போகும். ஆனால் நேர்கோட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டர் வரும். பர்ஃபெக்டாக பைபிளில் சொன்னதோட மேட்ச் ஆகும். பை த வே, இதனுடைய முழு டீட்டெயில் 16th சாப்டர் படிக்கும் பொழுது நான் சொல்கிறேன். இப்போ ஒரு அவுட்லைன் மட்டும், ஒரு ரஃப் கால்குலேஷன் போட்டங்க. இப்போ தான் நிறைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதில் மைக்ரோசாஃப்டில் காப்பிலாட்டுன்னு ஒன்று இருக்குது. அதுகிட்ட ஒரு சில கேள்வியை ஒரு சில விதமாக தான் கேட்கணும். மனிதனுடைய ரத்தம் 300 கிலோமீட்டர் போனால் இப்படியெல்லாம் கேட்டிங்கன்னா அது பதிலை சொல்லாது. ஸோ வேறு விதமாக கேட்போமே. ஸோ நான் என்ன கேட்டேன், 5 அடி 8 அங்குலம் உள்ள ஒரு சிலை எத்தனை லிட்டர் தண்ணிக்கு சமமான வால்யூம் இருக்குன்னு கேட்டேன். அதுக்கு என்ன பதில் சொல்கிறது, 75 லிட்டர்ஸ். டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் போட்டிருக்கேன், நீங்களும் செக் பண்ணுறதுனா செக் பண்ணுங்கள். முன்ன பின்ன இருக்கலாம், பட் தட்ஸ் ஓகே. அடுத்த கேள்வி என்ன கேட்டேன், 300 கிலோமீட்டர் தூரத்துக்கு 5 அடி உயரமும் 5 அடி அகலமும் உள்ள ஒரு ஸ்கொயர் பிளாக் மாதிரி போட்டால் எத்தனை லிட்டர் தண்ணி தேவைப்படும் கேட்டேன். ஸோ அது என்ன சொல்லுச்சு, 21.2 கோடி லிட்டர். இப்போ தான் ஒரு மனுஷனுடைய வால்யூம் என்னன்னு தெரிஞ்சிருச்சே. ஸோ அப்படியே டிவைட் பண்ணுங்கள், டிவைடட் பை 75 போடுங்க. போட்டிங்கன்னா 2,82,652 அப்படின்ற ஒரு நம்பர் கிடச்சிது. இது பேக்டு. நாம் போட்டது 5 அடி அகலம், இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறது வெறும் ஹைட்டு மட்டும்தான் 5 அடின்னு சொல்லி, எக்ஸ்ட்ரா இருந்துட்டு போட்டுமே. ஸோ கிட்டத்தட்ட 2,82,000 பேர் 300 கிலோமீட்டருக்கு படுக்க வச்சா தேவைப்படும். இன்னொரு விதமாகவும் பார்க்கலாமே, 5 அடி 8 அங்குலம் உள்ள 40 வயது மனிதன் 75 கிலோ வெயிட் இருக்கிறவனுக்கு எத்தனை லிட்டர் பிளட் இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டேன். அப்ராக்சிமேட்லி 5 லிட்டர்ஸ். ஆக்சிடெண்ட்டில் உயிரிழந்து போனோம் அப்படின்னா எவ்வளவு லிட்டர் ரத்தம் வெளியில் போனால் இறந்து போவாங்க எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. அப்ராக்சிமேட்டாக 40% ரத்தம் வெளியில் சென்றால் உயிர் சேதம் ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுது. அப்படின்னா 5 லிட்டரில் 40% 2 லிட்டர். ஸோ இன்னொரு கால்குலேஷன் என்னென்னா 21.2 கோடி லிட்டர் தண்ணீர் இந்த பைப்பில் இருக்கலாம். இல்லைங்க, பைபிளில் சொல்கிறபடி இது வெறும் ரத்தம் தான் 300 கிலோமீட்டருக்கு அப்படின்னா அப்ராக்சிமேட்லி ஒரு 10 கோடி பேர் காட்டுது. நம்ம ஒன்று நினைவில் கொள்ள வேண்டும், இந்த நேரத்தில் ஏற்கனவே 50% ஆஃப் த பாப்புலேஷன் இறந்து போயிருக்கும். அதாவது 400 கோடி மக்களுக்கு மேல் இறந்து போயிருப்பார்கள். அதனால் சில லட்சங்களோ சில கோடி நபர்களோ இயேசு கிறிஸ்துவிற்கு எதிராக ஒன்று கூடி அதில் மரிக்கப் போகிறார்கள் என்பது எனக்கு தெரிந்து சாத்தியமே. எனியோ 16th சாப்டர் படிக்கும் பொழுது இதை குறித்து இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். இன்று தியானித்த காரியங்களின் சுருக்கம் இது. முதலாவது, சாத்தான் என்னதான் முயற்சி செய்தாலும் சாத்தானின் கூட்டணி பரலோக ராஜ்யத்திற்குண்டான பணியை நிறுத்த முடியவில்லை. இரண்டாவது, எந்த மனிதனும் சுயநினைவில்லாமல் அல்லது அறியாமல் அந்தி கிறிஸ்துவின் முத்திரையை ஏற்கப் போவதில்லை. தெரிந்தே அந்தி கிறிஸ்துவை அணைக்கிறான், இயேசு கிறிஸ்துவை தூக்கி எறிகிறான். மூன்றாவது, மகா உபத்திரவ காலத்திலும் நற்செய்தியை ஏற்றுக்கொண்டு அநேக ஆத்துமாக்கள் இரத்த சாட்சியாக மரித்து பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கிறார்கள். நான்காவது, மேசியாவிற்கு எதிராக சாத்தானின் கூட்டணி உலகம் முழுவதிலும் இருந்து படையை திரட்டி வருகிறது. அவர்கள் கொலை செய்யப்பட்டு நரகத்திற்கு தூக்கி எறியப்படுவார்கள். அடுத்த காணொளியில் நாம் பார்க்க இருப்பது புடமிடப்பட்டு அந்தி கிறிஸ்துவை வென்று பளிங்கு கண்ணாடியிற்கு மேல் ஆர்ப்பரிக்கும் ஆத்துமாக்கள். அது மட்டுமில்லாமல் பிதாவினுடைய கோபமும் 7 கலச தீர்ப்பை அமுல்படுத்த தயாராகும் தூதர்களும். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இக்கட்டான மகா உபத்திரவ காலத்திலும் கர்த்தர் மனமிறங்கி பரலோக ராஜ்யத்தின் வாசலை திறந்திருக்கிறார். என்னால் கண்டிப்பாக சொல்ல முடியும்,
உங்களுக்கு தெரிந்த நண்பர்களோ அல்லது உறவுகளோ இன்னமும் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம். அவர்களுக்கு இந்த கருத்துக்களை அல்லது காணொளியை பகிர்ந்து கொள்ள மறந்து விடாதீர்கள். அவர்கள் இன்று கேலி செய்யலாம், ஆனால் உபத்திரவ காலத்தில் இவைகளை நினைத்து மனம் திரும்ப வாய்ப்புண்டு. நம்மோடு பரலோக ராஜ்யத்தில் கலந்து கொள்ளலாம். விசுவாசத்தோடு முயற்சிப்போம். பரிசுத்த ஆவியானவர் தாமே மனமிறங்கி அவர்களை வழி நடத்தட்டும். நம் மணவாளனின் சித்தத்தின்படி மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். ஷலோம். காட் பிளஸ் யூ. கண்ணீர் கரைந்தோடும் நேரம் கழிந்தது, ஜீவநீர் புரண்டோடும் காலம் புகுந்தது. கண்ணீர் கரைந்தோடும் நேரம் கழிந்தது, ஜீவநீர் புரண்டோடும் காலம் புகுந்தது. தனனான 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 la 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 la.